உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். பசு அமெரிக்கா போகவும் மாட்டா. இனிமே இங்கதான் இருக்க போறா. இல்ல, பசு அமெரிக்கா போல இனிமே போகவும் மாட்டா. இனிமே இங்கதான் இருக்க போறா. வேற ஒண்ணும் இல்ல. சுப்ராஜ் தம்பி வாங்க. என்னடி? பஸ்ஸோட லக்கேஜ்லாம் இருக்கு. எதுவுமே வீட்டுல வச்சிருக்கேன் தம்பி. சரி பஸ்ஸு, நீ போய் ரெஸ்ட் எடு. அண்ணா, ஆல் தி பெஸ்ட். என்னடி இனியா இது? கனவுல பாதி கலைஞ்சிடுச்சு. ஆமா பாட்டி, எவ்வளவு ஆசையா இருந்தோம், எல்லாம் போச்சு. இவளை என்ன தாண்டி பண்றது? இவ இங்க இருந்து போகவும் மாட்டேங்கிறா, சாகவும் மாட்டேங்கிறா. ஐயோ, வா பாட்டி போலாம். சுப்ராஜ் தம்பி. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, பஸ்ஸோட லக்கேஜ் ரொம்ப பத்திரமா எடுத்துமே அவங்க வீட்டுல வைங்க. சரிங்க தம்பி. சுப்ராஜ், என்ன அவசரம்? இருங்க, இந்தாங்க. எதுக்கு தம்பி இது? அது நான் சந்தோஷமா இருக்கேன் இல்லையா, நீங்களும் சந்தோஷமா இருக்க வேணாமா? அதுக்கு தான் புடிங்க. என்ன தம்பி சந்தோஷம்? அது பசு மேடம் அமெரிக்கா போலல்ல, அதான் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக தான். எது? பாணி கடைக்கா? ஆமாங்கய்யா. இன்னைக்கு சமையல்ல வடை பாயசத்தோட சும்மா ஜாம்னு அமக்கலப்படுத்திடணும். என்னங்கய்யா இன்னைக்கு விசேஷம்? அது பஸ் அமெரிக்கா போலல்ல, அதை விட வேற என்ன விசேஷம் இருக்க போகுது? சரிங்கய்யா, அமக்கலப்படுத்திடலாம். ஒரு நிமிஷம். இந்தாங்க வச்சுக்கோங்க. எதுக்குங்கய்யா? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க சந்தோஷமா இருக்க வேணாமா? வச்சுக்கோங்க. நன்றிங்கய்யா. நானும் போய் அவங்கிட்ட காசு வாங்கிக்கிறேன்டி. செக்யூரிட்டி அண்ணா. சொல்லுங்க தம்பி. வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவு, கிளம்புங்க. இருங்க, என்ன அப்படியே கிளம்புறீங்க? இந்தாங்க பிடிங்க. என்ன தம்பி விசேஷம்? அது பஸ் மேடம் அமெரிக்கா போல இனிமே போகும் போறது இல்ல, அதுக்காக தான். ஓகேவா? ஒரு நிமிஷம். லவ் மேரேஜ் தானே? ஆமா தம்பி. இந்தாங்க, என்ஜாய் போங்க. தேங்க்ஸ் தம்பி. பாட்டி, என்ன இதெல்லாம்? நானும் போனா எனக்கு 2000 ரூபாய் தருவாண்டி. வசு, என்ன வசு, அமெரிக்கா போகல, திரும்ப வந்துட்ட? இல்லப்பா, அர்ஜுன் சார் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கே இருக்க சொல்லியிருக்காரு. நானும் அவர் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. சரிம்மா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம் போ. சரிப்பா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா இனியா. சொல்லுங்க அத்தை. உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அத்தை. அப்புறம் எதுக்கு அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்றான்? அர்ஜுன் நடந்துக்கிற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. பசு அமெரிக்கா போவாததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறான். அவ மேல அவனுக்கு அவ்வளவு என்ன அக்கறை? 1000 தான் இருந்தாலும் பசு நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப், அவ்வளவுதானே? இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்காங்க. ஆமா அத்தை, எனக்கும் அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்றது சுத்தமா பிடிக்கல அத்தை. இந்த பஸ்ஸு தான் அத்தை அர்ஜுன் கிட்ட ஏதாவது பேசி அவர் மனச மாத்தி வச்சிருக்கா. இங்க பாரு இனியா, நீ அர்ஜுன் கிட்ட போய் நேரடியா பேசு. நீ தானே அவனோட ஹாட் ஃப்ரெண்ட். அவன் கிட்ட பேசுறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீதான் உன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்கணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டமா. சரிங்க அத்தை, நான் இப்பவே போய் அர்ஜுன் கிட்ட பேசுறேன். எப்படியோ வசு திரும்பி வந்துட்டா, அது போதும். பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு அவ சொன்னா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். விட்ட மாட்டேன் வசு. என்ன அர்ஜுன், தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல இனியா,
ஆபீஸ் மீட்டிங்ல பேச வேண்டியதை ஒரு வாட்டி சொல்லி பாத்துக்கிட்டேன். தட்ஸ் ஆல். ஓ அப்படியா? நீங்க சொன்னா நான் நம்பிதானே ஆகணும். என்ன பண்றது? ஆமா, அதுல சந்தேகமே இல்லையே. நான் சொன்னதை நீ நம்பிதானே ஆகணும். அர்ஜுன், இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. எது சரியா படல இனியா? எல்லாமே தான். இப்படி பொதுவா சொன்னா எப்படி? எது சரியா படலன்னு கரெக்டா சொல்லு. அதெல்லாம் எதுக்கு அர்ஜுன்? நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தலான்னு தோணுது. இனியா, ஆக்சுவலா அத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கல்யாணத்தை தள்ளி போடலாமே. அர்ஜுன், எதுக்கு தள்ளி போடணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அது எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனாலதான். உங்களுக்கு மனசு ஏன் சரியில்லாம போச்சுன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வசுதான். என்ன பேசுற இனியா? எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், உடனே வசுதான் காரணங்கிற? ஆமா அர்ஜுன், வசுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவளை எதுக்கு அமெரிக்காக்கு போக விடாம நீங்க திருப்பி அழைச்சிட்டு வந்தீங்க? என்ன வளர்ற இனியா? நான் எதுக்கு அழைச்சிட்டு வரேன்? ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அவ திரும்பி வந்துட்டா. ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஃப்ளைட்டே கிடையாதா? இல்ல அமெரிக்காக்கு ஃப்ளைட்டே போகலையா? உங்களுக்கு அவளை அமெரிக்காக்கு அனுப்புறதுல இஷ்டம் இல்ல. அதனாலதான் அவ வீட்ல பாத்திரம் கழுவி அவ வீட்டு வாசல் முன்னாடி படுத்து டிராமா பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அர்ஜுன். ஏய், நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? கற்பனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன், இதுதான் நிஜம். ஆமா, எனக்கு வசு அமெரிக்கா போறதுல விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? அவ இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இனியா, ஏன் இப்படி பேசுற? வசு இப்ப பேஷண்ட், அவளை கொஞ்சம் அக்கறையா நம்ம பாத்துக்கணும். அப்படி பாக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இனியா, புரியாம பேசாத. உனக்கு முன்னாடியில இருந்தே வசு இந்த வீட்ல தான் இருக்கா. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிறைய பண்ணிருக்கா. அமெரிக்கா போய் அங்க தனியா அவ கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பமே இல்லை இனியா. ஓ, அவ கஷ்டப்படுறது உங்களுக்கு பிடிக்கல? அப்போ என்ன விட அவ உங்களுக்கு பெருசா போயிட்டா. ஆமா, பெருசாதான் போயிட்டா. நான் புதக்குழியில விழுந்து இருக்கும் போது நீ எங்க போயிருந்த? வசு அவளுடைய உயிரை பொருட்படுத்தாம என்ன காப்பாத்துறதுக்காக அவ புதக்குழியில இறங்கி ஏன் உயிரை காப்பாத்துனா. ஆனா நீ? அர்ஜுன், நான் ஒன்னும் ஓடி போகல, ஆளுங்களை கூப்பிட தான் போயிருந்தேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள அவ உங்களை காப்பாத்திட்டு போயிட்டா. ஏன் அர்ஜுன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் நீங்களா பேசுற மாதிரி தெரியல. யாரோ சொல்லி கொடுத்து நீங்க என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. ஆமா, நான் ரொம்ப சின்ன புள்ள பாரு, எனக்கு யாராவது வந்து சொல்லி கொடுக்கணும். அர்ஜுன், நீங்க வசுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட். நீங்க தான் என்ன கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நிச்சயதார்த்தமும் பண்ணி முடிச்சிட்டீங்க. அத்தை பிரஸ் மீட் வச்சு நம்ம கல்யாணத்தை வேற அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப மனசு சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி போடலாங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அர்ஜுன். இனியா, கல்யாணங்கிறது என் இஷ்டம். அப்போ உங்க அம்மாவோட முடிவு உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அத்தை உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அர்ஜுன். இந்த குடும்பத்துக்கு எதிரா அந்த வசு உங்களை தூண்டி விட்டு வேலை பாக்குறா. நான் அவகிட்டயே எல்லாத்தையும் போய் பேசிக்கிறேன். இனியா, வசு, வசு, எங்கடி இருக்க வசு? ஏய், அமெரிக்காக்கு போகாம எதுக்குடி திரும்ப வந்த? பாயினியா, காலங்காத்தாலேயே ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? என்ன விஷயம்? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அமெரிக்காக்கு போகாம எதுக்கு திரும்பி வந்த? அதான் அங்கேயே தெளிவா சொன்னல, நீ கேக்கலையா? ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அர்ஜுன் சார் வேற போக வேண்டாம்னு சொன்னாரு, அதான் வந்துட்டேன். ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உனக்கு வேற ஃப்ளைட்டே கிடைக்கலையா? ஏதோ கூப்பிட்டா பல்ல ஈன்னு இழிச்சிட்டே வந்துருவியா? ஈன்னு இழிச்சிட்டு வர்றதெல்லாம் நீ பண்ற வேலை. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண வராது. ஏய், அதான் வந்திருக்கியே, எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. நீ திரும்பி இங்க வந்ததுக்கு நான் காரணம் சொல்லவா? அப்படியா? எங்க சொல்லு பாப்போம். நீ அமெரிக்காக்கு போயிட்டா உன் குடும்பம் இங்க இருக்க முடியாதே, திரும்ப ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கும். அதுக்காக தானே திரும்பி வந்த? ஆமா ஆமா, என் குடும்பம் பிச்சை எடுக்கிற குடும்பம் தான்.
உன் குடும்பம் என்ன கப்பல் ஓட்டுற குடும்பமா? குடும்பத்தை பத்தியெல்லாம் குடும்பமே இல்லாதவ பேசவே கூடாது. பெரிய யோகியச்சி பேசுறதுக்கு பெருசா வந்துட்டான். ஏய், ஏன் யோகியதை பத்தி நீ பேசாத. நான் பேசாம வேற யாரு பேசுவா? அதான் பாண்டிச்சேரியே பேசுதே. ஏய், மரியாதையா பேசு. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இழுக்கிற இடத்துல இழுத்து விட்டா நாரிடும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஆமா மாமா, நீ எதுக்காக இங்க இருக்கன்னு எனக்கு தெரியாதா? அர்ஜுனை வளைச்சு போடுறதுக்கு தானே வேலைக்கு வந்த. இந்த சொத்து மேல உனக்கு ஒரு கண்ணடி. அதான் பெருசா அப்படியே இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி மினுக்கிட்டு திரியிற. என்னது? நான் மினுக்கிட்டு தெரியறேனா? நான் அந்த கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜர், இப்போ ஜெனரல் மேனேஜர். ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி இந்த வீட்ல உட்காந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் ஒரு நாள் அர்ஜுன் சருக்கு தெரிய வரும். அன்னைக்கு இருக்குடி உனக்கு ஆப்பு. ஏய், அதுக்கு முன்னாடியே நான் உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். சும்மா கனவெல்லாம் காணாத. அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன் முடியாது? என்ன? என்ன பிரச்சனை வசு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அமெரிக்கா எப்ப போறேன்னு கேட்டா அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், எதுக்கு இப்ப பேச்ச மாத்திர? உன்னை இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். வெளியில போன்னு சொன்னேன். வெளியில போடி. ஏய் இனியா, என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் உன்னை இங்க வர வேணாம் சொல்லி வச்சிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இத பாருங்க அர்ஜுன், இந்த பிச்சைக்கார குடும்பம் இங்க இருக்க கூடாது. உடனே எல்லாரையும் வெளியில போக சொல்லுங்க. என்ன சொன்ன? ச்சே. பாட்டி. ஐயோ, ஏண்டி அழுவுற? அர்ஜுன் என்ன அடிச்சிட்டாரு என்னது? பாட்டி. அர்ஜுன் அடிச்சானா? ஏண்டி அடிச்சா? பாட்டி, அந்த பசுவ வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். அதுக்காக அடிச்சிட்டாரு பாட்டி. ஐயோ, ச்சே. இதுக்கு போய் ஏண்டி இப்படி அழற? நீ வாங்காத அடியா? பாட்டி, எவ்வளவு அடி போலீஸ்காரங்க கிட்ட வாங்கியிருக்க? இல்ல பாட்டி, அர்ஜுன் இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயய்யய்யய்ய, அடி விடண்டி. இத போய் பெருசு பண்ணிட்டு அழற? அவளை ஏதாவது சொன்னா அப்படியே அர்ஜுனுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருது. இந்த அடுப்புக்குள்ள தூங்குற பூனைக்குட்டி அப்படியே எழுந்து வெளியில வந்திருக்கு பாரு. அது நம்ம ஏதாவது பண்ணணும். எதுக்கு அர்ஜுன் சார் இனியா வடிச்சீங்க? அவ உன்னை பத்தி தப்பா பேசினா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? சார், அவ பேசினதுக்கு நான் தான் கோவப்படணும். நீங்க எதுக்காக கோவப்பட்டீங்க? உன்னை பத்தி யாரு பேசினாலும் எனக்கு கோவம் வரும். அர்ஜுன் சார், என் விஷயத்துல நீங்க தலையிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அத மறந்துடாதீங்க. என்ன சார், ஏன் அர்ஜுன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? வசு, நான் ஒண்ணு பண்ணல. கண்ணுல தூசி இருந்துச்சு. பாரு பாரு. பேச்ச மாத்தாதீங்க சார். போய் இனியா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அது என்னால முடியாது வசு. ப்ளீஸ் அர்ஜுன் சார், எனக்காக இனியா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க ப்ளீஸ். சரி, அப்ப எனக்காக நான் சொல்றத பண்ணு. நான் போய் மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஓகே, நீ எதுவும் பண்ண வேணாம். நானே போய் சாரி கேக்குறேன் உனக்காக. ஏய், இதெல்லாம் சகஜம்டி. இதுக்கெல்லாம் நீ அலட்டிக்காத. நீ ரியலா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கியா என்ன? இங்க நடக்கிற நாடகத்துல அர்ஜுன் ஒன்னு அடிக்கிற மாதிரி ஒரு சீன், அவ்வளவுதான். அடியே, வாழ் தான் வரான். நீ பேசாதரு, நான் என்னன்னு கேக்குறேன். துப்பாக்கி தம்பி, நல்ல வேளை இப்ப உன் கையில துப்பாக்கி இல்ல. இருந்திருந்தா இவ பண்ண காரியத்துக்கு உன் கையால அவளை அடிக்காம சும்மா துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுட்டுருப்பேன். முதல்ல உங்க வாயில சுட போறேன் பாருங்க. சாரி இனியா, நான் தான் பசு இங்க தங்க வச்சிருக்கேன். நீ ஏதாவது கேக்குறதா இருந்தா என்கிட்ட கேட்கலாமே. எதுக்கு வசு கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை இனியா. பேசுறது ஒண்ணும் கேட்கல. வசு விஷயத்துல நீ இனிமே தலையிடாத.
அதனால தான் டென்ஷன்ல ஒன்று அடிச்சிட்டேன். சாரி இனியா. அதுக்காக நான் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட், என்ன அடிப்பீங்களா அர்ஜுன்? வசுவை பத்தி தப்பா பேசினா யாரா இருந்தாலும் அடிப்பேன். என்னை விட உங்களுக்கு வசு முக்கியமா போயிட்டால. இந்த பாரு இனியா, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாத. என் உயிரை காப்பாத்தினவ வசு. அவளை பத்தி யாரு பேசினாலும் எனக்கு இதை விட கோபம் வரும். இன்னொரு வாட்டி அந்த மாதிரி நடந்துக்காத ப்ளீஸ். அடியே இனியா, என்னடி சொல்லிட்டு போறான் வாளு? சாரி கேட்டாரு பாட்டி. எனக்கு தான் தெரியும்ல, இந்த வீட்ல எவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தாண்டி நல்லா தெரியும். ஆமா, எதுக்கு இவ்ளோ நேரம்? இனிமே நான் அந்த வசு விஷயத்துல தலையிட கூடாதான். ஓஹோ, சரி விடு. அதுக்கு தான் உன்கிட்ட அவன் சாரி கேட்டான்ல, மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சீக்கு கோழிக்கு சீவி சிங்காரிச்சாலும் அது கொத்த தாண்டி செய்யும். அம்மா காரிக்கு தொண்டையில சனி, அத அவ லொக்கு லொக்கு லொக்குங்கிறா. ஆனா இவளுக்கு மண்டையில சனிடி. ஒரு நாளைக்கு பொட்டுன்னு போயிடுவா பாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் பைய உனக்கு தான் ரூட் கிளியர். எப்படி? மேடம், உங்களுக்கு இந்த ரோஸ் ரொம்ப அழகா இருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். சொல்லு வசு. இந்த ரோஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இது ஆபீஸ் டைம், நிறைய வேலை இருக்கு. அத பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. Why don't you sit down? என்னோட சீட் நான் போறேன். சொல்லு வசு. அந்த ரோஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. சார், இது அந்த ஜிடி பிரதர்ஸ் கம்பெனியோட ஃபைல். இன்னைக்கு கிளியர் பண்ணனும். சைன் பண்ணிடுங்க. நாட்டி. பூ விழுந்துருச்சு. இந்த பூவை எடுத்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன் வசு உனக்காக. வசு இந்தா. சார், இன்னொரு ஃபைல் இருக்கு. இன்னொரு ஃபைலா? அது என்ன கம்பெனி? மூன்லைட் சார். மூன்லைட். மூன்லைட். என்ன டீடைல் அதுல இருக்கு? இதோ இந்த டீடைல்ஸ். ஓ அப்படியா? எவ்வளவு பெண்டிங் இருக்கு? 2 crores. 2 crores-ஆ? எங்க இருக்கு அந்த நம்பர்? அது 2 crores தான் வருது சார். 2 crores வருதா? ஓ மை காட். இன்னொரு செக் பண்ணு. இங்க வா. அதுல சாரி வசு. சொல்லு. நீ சொல்லு. ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணா ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ கிளம்பு.
நீங்க தான் சைன் பண்ணணும். பரவாயில்ல பசு, நான் தானே சைன் பண்ணி அவனுக்கு அனுப்புறேன். நீ கிளம்பு கிளம்பு. பாய் பசு. நீ எனக்கு தான் ரோசா பூ, சின்ன ரோசா பூ, ஒத்த ரோசா. உன் பேரை சொல்லு ரோசா பூ, ஒத்த ரோசா. எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே. நீ வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா இங்க நல்லா ஜாலியா குளுகுலுன்னு உள்ளே இது. அப்பாடி, நீ சேஃபா இருக்க என் இதயத்துல. மேடம், என்ன மேடம் ரோஸை காணோம்? என்ன மேடம் இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க? ரொம்ப அழகா இருந்துச்சு மேடம். இந்த ஃபைலை கொஞ்சம் கேபின்ல வச்சிருங்க. ஓகே மேடம். ஒருவேளை அர்ஜுன் சார் ரூம்ல விழுந்திருக்குமோ? ரோசா பூ, சின்ன ரோசா பூ, ஒத்த ரோசா. உன் பேரை அர்ஜுன் சார். ரோசா பூ. பசு, தலையில இருந்த பூ இங்கதான் விழுந்திருக்குமா? நான் தான் ஃபைன் சைன் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டேனே. அதில்ல அர்ஜுன் சார், என் தலையில இருந்த பூ எங்கேயோ விழுந்துருச்சு. பூ விழுந்துருச்சா? எங்க எங்க? ஆமா, பூவை காணோம். சார், என் பூ இங்க எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. அதை தான் தேடி பார்க்கலான்னு வந்தேன். இங்க விழுறதுக்கு சான்ஸே இல்ல. வெளில எங்கேயா விழுந்திருக்கும், போய் தேடு போ. இல்ல சார், நான் இங்க பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? பசு, இங்க விழல. விழுந்தா எடுத்து வச்சிருக்க மாட்டேனா? வெளியில தான் விழுந்திருக்கும். அர்ஜுன் சார், கோயில்ல இருந்து அம்மா வாங்கிட்டு வந்த பூ. யார் கால்லயும் பற்ற கூடாது. அது இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். பசு, நான் சொல்றேன்ல, இங்க இல்ல. அர்ஜுன் சார், என்ன ஏன் தேட விட மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? என் மேல என்ன சந்தேகம்? பூவை நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. டவுட்டா? நான் தேடி பாத்துட்டு வரேன். பசு, எங்க விழுந்திருக்கும்? பசு.